In 10th science, in today's we will learn these following topics in nuclear physics. Lesson number 6, units of radioactivity, and then alpha, beta, gamma rays, and nuclear fission and chain reaction. These are all the topics we are going to learn. So last class we saw the definition of radioactivity and natural radioactivity and artificial radioactivity. Is there any doubt? Means you please ask. Now the units of radioactivity. There are 4 kinds of units. There are Curie, and then Rutherford, Becquerel, and Roentgen. So units means units are decided in the traditional unit of radioactivity is Curie, the first one. So Curie is the first traditional unit of radioactivity, is defined as the quantity of radioactive substance which undergoes 3.7 into 10 power 10 disintegration 1 second. Actually, the units are decided depends upon the disintegration. Disintegration means எப்படி இந்த நம்ம வந்து ஒரு யுரேனியத்தை எடுத்து என்ன பண்றோம், நம்ம பம்பார்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும், சிதைவுறும் இல்லையா? அந்த சிதைவுறக்கூடிய அளவை தான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, அது எவ்வளவோ அதை தான் நம்ம வந்து அதனுடைய யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ 1 Curie equal to 3.7 into 10 power 10. This is the unit for Curie அப்படிங்கிறது தான். So 3.7 into 10 power 10 disintegration per second. சோ இந்த அளவுக்கு என்ன ஆகுது, இது வந்து பம்பாட் ஆகி நமக்கு வருது. இதனுடைய சிதைவுறுதல் இந்த மாதிரி இருக்குங்கிறதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம், கியூரின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரூதர்ஃபோர்ட். ரூதர்ஃபோர்ட் ஆக்சுவலி these are all the scientist name. Curie and then Rutherford also. So Rutherford means it is another one of the unit. So it is defined as the quantity of radioactive substance which produces 10 power 6. 1 Rutherford, RD is called as short form of Rutherford. Okay, yeah. So RD is 10 power 6 disintegration per second. So ஒரு வினாடியில் நமக்கு என்ன வருது, 10 மடங்கு 6 அப்படிங்கிற அளவு தான் இது வந்து சிதைவுறும். அப்படிங்கிறதுனால 1 RD அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னன்னு சொல்லலாம், 10 power 6 per 6 disintegration per second. இந்த அளவுக்கு நமக்கு சிதைவுறுது. And then next one is Roentgen. Roentgen also the scientist name. It is the SI unit of radioactivity. It is defined as a quantity of 1 disintegration. ஒரே ஒரு disintegration தான் ஒரு செகண்டுக்கு அதனால என்ன பண்ண முடியும், பம்பார்ட் பண்ண முடியும். அதுதான் நம்ம சொல்றது. சாரி, Roentgen இல்ல, Becquerel. Third one is Becquerel. Becquerel வந்து நமக்கு வந்து என்ன சொல்றோம், 1 செகண்டுக்கு நமக்கு வந்து என்னன்னு கேட்டா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணுது, சிதைவுறுதுங்கிறதுனால இதனுடைய நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் Curie சொன்னோம். Curieங்கிறது 3.7 into 10 power 10 and then Rutherfordங்கிறது RD is equal to 10 power 6 அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம சொல்றது வந்து Becquerel. Becquerel அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய சிதைவுங்கிறது ஒரு Becquerelங்கிறது ஒரு வினாடியில் நமக்கு வந்து என்ன ஆகும், ஒரே ஒரு அளவு தான் நமக்கு வந்து இப்படி கதிரியக்க அளவு ஒரு செகண்ட்ல எந்த அளவுக்கு அது டிஸ்இன்டகிரேட் ஆகுதோ அதை தான் நம்ம Becquerel அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் Roentgen. Roentgen அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரேடியோ ஆக்டிவ் எக்ஸ்போஷர் ஆஃப் காமா அண்ட் எக்ஸ்ரேஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஜென்ரலா இருந்தது, எந்த இதா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் Roentgen அப்படின்னு சொல்லும் போது Roentgenங்கிறது காமா அண்ட் எக்ஸ்ரேஸ் நம்ம வந்து எமிட் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனுடைய யூனிட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா Roentgen அப்படிங்கிற யூனிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2.5 into 10 power -4 கூலும் 1 kg. இந்த லெவல்ல தான் என்ன ஆகும் கேட்டா Roentgen அப்படிங்கறது நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டியை மெஷர் பண்றதுக்கு 4 யூனிட் யூஸ் பண்றோம். தட் இஸ் Curie, Rutherford, Becquerel and Roentgen. அண்ட் Curieங்கிறது ஒரு மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு 3.7 into 10 power 10, Rutherfordங்கிறது 10 power 6 அண்ட் தென் Becquerelங்கிறது ஒரு செகண்ட்ல எவ்வளோ அது வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகுதோ அதை நம்ம Becquerel மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் Roentgen அப்படின்னு சொல்லும் போது காமா அண்ட் எக்ஸ்ரேஸை மட்டும் நமக்கு வந்து வெளியிடக்கூடிய அந்த ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்றோம், Roentgen மெஷர் பண்றோம்.
இது வந்து 1 கிலோகிராம் நமக்கு வந்து என்னன்னு கேட்டா டிஸ்இன்டிகிரேட் ஆகும்போது 2.5 into 10⁻⁻⁴ கூலும் அப்படிங்கிற எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகும், இது வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றத நம்ம ராஞ்சன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டாபிக் சொன்னா ஆல்பா பீட்டா காமா ரேஸ். சோ ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லணும், இந்த மாதிரியான சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஆல்பா பீட்டா அண்ட் காமா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரேஸனுடைய என்ன, அதனுடைய நேச்சர் என்ன, அதனுடைய அயனைசேஷன் பவர் என்ன, அண்ட் தென் பெனிட்ரேட்டிங் பவர்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். இது வந்து நம்ம ஆக்சுவலா புக்லயே நமக்கு வந்து டேபுலர் காலமா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வித் த ஹெல்ப் ஆஃப் த டேபுலர் காலம். இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யூ. ஸோ ஆல்பா ரேஸ் மீன்ஸ் நத்திங் பட் ஹீலியம் நியூக்ளியஸ்னுடைய இருக்கக்கூடியது. ஹீலியம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஹீலியம் ஆட்டம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆல்பா ரேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ அப்ப அதனுடைய மெஷர்மெண்ட்னா ஹீலியம்னா நமக்கு வந்து மாஸ் அப்படின்னா 4, ஆட்டம் நம்பர் அட்டாமிக் நம்பர்ங்கிறது 2, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஆல்பா. பீட்டா ரேஸ் அப்படிங்கிறது எல்லா ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், they are the electron basic elementary particle in all atoms. எல்லா ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம காமா ரேஸ் அப்படி சொல்றோம். பீட்டா ரேஸ் இஸ் நியூட்ரலைஸ். அதுல வந்து என்ன கிட்ட யார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் போட்டான்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். சரி, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் காமா ரேஸ் அப்படின்னு சொல்றோம். போட்டான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மின்காந்த அலைகளை தான் நம்ம என்ன சொல்றோம் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், that is called as gamma rays. Okay, so alpha rays is nothing but the helium nucleus, He. அப்ப ஹீலியத்தினுடைய நமக்கு சொல்றோம் அதனுடைய மாஸ் நம்பர் 4 அண்ட் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது 2, 2 protons and 2 neutrons இருக்கும். பீட்டா ரேஸ்னா they are the electron basic elementary particle, and then gamma rays is the electromagnetic waves consisting of photons அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் சார்ஜ். அதனுடைய சார்ஜ் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஆல்பா ரேஸ் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் +2. ஓகேயா, அதனுடைய சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது பீட்டா ரேஸ். எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம் நெகட்டிவ் இல்லையா, காமா ரேஸ் அப்படிங்கிறது நியூட்ரல். அண்ட் தென் அயனைசேஷன் பவர். அயனைசேஷன் பவர் இஸ் ஹையர். சரியா, ஆல்பா ரேஸ் இஸ் ஹையர் கம்பேர் டு பீட்டா அண்ட் காமா. எந்த அளவுக்கு ஹையரா இருக்குன்னு சொன்னா கம்பேர் டு பீட்டாவை விட 100 டைம் கிரேட்டரா இருக்கு, 10,000 டைம் கிரேட்டர் compared to gamma rays. These are very poor, comparatively கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதனுடைய அயனைசேஷன் பவர்ங்கிறது ரொம்ப புவரா இருக்கும் காமா ரேஸ்க்கு. அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் பெனிட்ரேட்டிங் பவர். பெனிட்ரேட்டிங் பவர் அப்படின்னு சொல்றது என்ன வந்துன்னா அதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த ஊடுருவும் திறன் அப்படின்னு சொல்லுவோம். லோ பெனிட்ரேட்டிங் பவர் ஈவன் ஸ்டாப் த திக் பேப்பர். இதுல வந்து என்ன ஆகாது, உள்ள போகவே போகாது ஆல்பா ரேஸ்ங்கிறது. பெனிட்ரேட்டிங் பவர் இஸ் கிரேட்டர் கம்பேர் டு ஆல்பா ரேஸ். இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். மெட்டல் ஃபாயிலுக்குள்ளார என்ன ஆகும், கொஞ்சம் வந்து உள்ள போகும். நெக்ஸ்ட் they have very high penetrating power greater than the beta rays அப்படின்னு சொல்லலாம். பீட்டா ரேஸை விட இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இதனுடைய பெனிட்ரேட்டிங் பவர். எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லும்போது டிஃப்ளெக்டட் பை போத் ஃபீல்டு. ரெண்டுமே என்ன ஆகும், ஃபுல்லுமே டிஃப்ளெக்ட் ஆகும். மின் காந்த புலங்களால இது வந்து ரெண்டுமே டிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது. டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட், பட் த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஆப்போசிட்டா இருக்கும். they are deflected by both fields. ரெண்டுலயுமே இதுவும் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸ்பீட்ங்கிறது the speed ranges from 1/10 to 1/20 times. இது வந்து ஸ்பீட்ல அது வந்து இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் their speed can go up to 9/10 times speed of light. So இதனுடைய வேரியேஷன் ஒண்ணுன்னா ஒவ்வொன்றிலையும் ஒளியினுடைய திசைவேகத்துல ஃபர்ஸ்ட் திங் ஆல்பா ரேஸ் அப்படிங்கிறது 1/10 to 1/20 வரைக்கும் அது திசைவேகத்துல போகும். நெக்ஸ்ட் காமா ரேஸ் அப்படிங்கும் போது 9/10 அப்படிங்கிற ரேஞ்சில தான் போகும். ஒளியின் திசைவேகத்துல எந்த ரேஞ்சில ஒளி போகுதோ அதே டைரக்ஷன்லயே காமா ரேஸ். These are all the properties of the alpha beta gamma rays. Next we are going to see the ஆல்பா டிகே. ஆல்பா டிகே அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம பார்த்தது. ஆல்பா டிகேனா என்ன, காமா டிகேனா என்ன, பீட்டா டிகே. சோ இதனுடைய டிகேஸ் எப்படி இருக்கு, ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே,
ஆல்பா டிகேஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கோம், ஆல்பா அப்படின்னு சொன்னாலே ஹீலியம்னுடைய நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹவு தே ஃபார்ம்டு, ஆல்பா டிகேங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும் சொன்னா நம்ம எதுல இருந்து எடுக்கிறோம்னு சொன்னோம், யுரேனியம் இல்லையா. யுரேனியம் அப்படிங்கிற அந்த அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ரியாக்ஷன் இன் விச் அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஒரு புதுசா ஒரு டாட்டர் ஆட்டம் உருவாகுதுன்னு சொன்னா அதனுடைய பேரண்ட் ஆட்டம் எப்படி இருக்கணும்னு சொன்னா அன்ஸ்டேபிளா இருந்தாதான் புதுசா ஒண்ணு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியஸ் தான் என்ன ஆகும்னு கேட்டா ஆல்பா பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணும். யுரேனியம் நம்மளுடைய அதனுடைய அட்டாமிக் நம்பர் 92 and then 238 is the mass number. Okay, so decay of uranium ஃபார்ம் என்ன ஃபார்ம் கொடுக்கும், எதை நமக்கு வந்து கொடுக்குதுன்னு கேட்டா தோரியம் அண்ட் தென் ஆல்பா பார்ட்டிகல். ஆல்பா பார்ட்டிகல்ஸ் சொன்னா என்னது, நமக்கு ஹீலியம் அப்படின்னு சொல்றதுதான் இல்லையா. சோ தோரியம் அண்ட் பிளஸ் ஹீலியம் இது ரெண்டு தான் கொடுக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, சாரி ஜஸ்ட் ஐ ஃபர்காட் ஒன் டாபிக், தட் இஸ் ரேடியோ டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. இதனுடைய ரூல் என்னன்னு கேட்டா ரெண்டு ரூல் இருக்கு. ஒன் இஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் எமிட்ஸ் த ஆல்பா பார்ட்டிகல், த நியூக்ளியஸ் ஃபார்ம்ட் ஓஸ் மாஸ் நம்பர்ல இருந்து நமக்கு வந்து 4 மாஸ் நம்பர் ரெடியூஸ் ஆகணும், அட்டாமிக் நம்பர் 2 ரெடியூஸ் ஆகணும்ங்கிறது ஆல்பா டிகே. ஆல்பா டிகே ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் மீன்ஸ் த ஆக்சுவலா என்ன, யுரேனியம்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, தோரியம். எந்த ஒரு எலமெண்ட் புதுசா உருவாகுதோ அதனுடைய மாஸ் நம்பர் எப்படி இருக்கணும்னா 238 இல்லைன்னா 234 ரெடியூஸ் ஆயிருக்கணும். 92னா 90, தோரியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் 90. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் emits an alpha particle means the outer nucleus is formed whose mass number is less 4 unit and then atomic number is less 2 units. இதுதான் இதனுடைய நேச்சர். ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் emits the beta particle. பீட்டா பார்ட்டிகல் வந்து இது வந்து எமிட் பண்ணுதுன்னு சொன்னா மாஸ் நம்பர்ல சேஞ்சஸ் ஆகாது. அண்ட் தென் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு யூனிட் அட்டாமிக் நம்பர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுதான் இந்த செகண்ட் ரூல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. சோ இந்த ரெண்டு லா, ஃபர்ஸ்ட் லா ஆல்பா பார்ட்டிகல் வந்து அது எமிட் பண்ணுதுன்னு சொன்னா அட்டாமிக் நம்பர்ல 2 அண்ட் தென் மாஸ் நம்பர்ல 4 நம்பர்ஸும் ரெடியூஸ் ஆகணுங்கிறது ஃபர்ஸ்ட் லா. பீட்டா பார்ட்டிகல் அது எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா அதுல எப்படி இருக்கணும், அதனுடைய மாஸ் நம்பர்ங்கிறது சேமா இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பட் அட்டாமிக் நம்பர்ங்கிறது ஒரு யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுதான் இதனுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆல்பா பார்ட்டிகல் இல்லையா. ஆல்பா டிகே, சாரி ஆல்பா டிகே அப்படிங்கும்போது தோரியம் பிளஸ் நமக்கு கிடைக்கிறது ஆல்பா டிகே. இதுதான் நம்ம வந்து ஆல்பா டிகேன்னு சொல்லலாம், ஹீலியம் ப்ரொடியூஸ் ஆகிறது. சோ இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து என்ன வருது பாருங்க, திஸ் இஸ் யுரேனியம் 238 and then 92. so இதுல இருந்து நமக்கு ஃபார்ம் ஆறது தோரியம் 234 90 and then என்ன சொல்லியிருக்கோம் இந்த பிக்சர், சாரி. சோ இது ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது தோரியமாகவும் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ஹீலியம் ஆல்பா டிகே அப்படின்னு நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, இதுதான் நம்ம சொல்ற ஆல்பா டிகேங்கிறது. யுரேனியம் வந்து நம்ம பம்பார்ட் பண்ணும் போது என்னவா அது வந்து ஸ்பிளிட் ஆகும் சொன்னா தோரியமாகவும் அடுத்தது ஹீலியம் ஆல்பா பார்ட்டிகலாகவும் நமக்கு வந்து என்ன ஆகும், ஃபுல்லா டிகே ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆல்பா டிகே. ஆல்பா டிகேங்கிறது யுரேனியத்தை நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லுமே நம்ம வந்து என்ன சொல்றோம், அந்த பேரண்ட் நியூக்ளியஸ்ங்கிறது யுரேனியம். நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நடக்குது. நியூக்ளியர் ரியாக்ஷன் யுரேனியத்தை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணும்போது தோரியமும் ஆல்பா பார்ட்டிகுலும் எமிட் ஆகும். இதுல வந்து 90 அப்படிங்கிறது 92ல இருந்து 90ங்கிறது நமக்கு அட்டாமிக் நம்பர் 2 ரெடியூஸ் ஆகும், மாஸ் நம்பர் 238ல இருந்து 234 அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். திஸ் இஸ் யுரேனியம், தோரியம் அண்ட் தென் ஹீலியம் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பீட்டா டிகே. பீட்டா டிகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம், there is no changes in மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்ல எனக்கு எதுவும் ஆகாது, எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு வரவே வராது. ஓகேயா. பீட்டா டிகே நம்ம இதுல என்ன எடுத்துக்கிறோம் கேட்டா எக்ஸாம்பிளுக்கு பாஸ்பரஸ். சோ பாஸ்பரஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னா பாஸ்பரஸ்னுடைய அட்டாமிக் நம்பர் 15 அண்ட் தென் மாஸ் நம்பர் இஸ் 32. So
பாஸ்பரஸ் வந்து என்னவா சேஞ்ச் ஆகணும், நமக்கு பீட்டா பார்ட்டிகிள் தான் வெளியில வரணும் அப்படிங்கும் போது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டா நமக்கு சல்ஃபர். ஓகேயா, there is no changes in mass number, one அட்டாமிக் நம்பர் வந்து என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். இதுதான் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவுடைய ரெண்டாவது இம்ப்ளிமெண்ட். இது இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகே, பாஸ்பரஸ் நமக்கு வந்து நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு எடுத்தோம்னு சொன்னா அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியஸ் எமிட் சல்ஃபர் அண்ட் தென் பீட்டா பார்ட்டிகல். சல்ஃபர்னுடைய அட்டாமிக் நம்பர் 16 அண்ட் தென் மாஸ் நம்பர் இஸ் 32. பாஸ்பரஸ்னா 15, 32 அப்படின்னு சொல்லலாம். சோ பீட்டா அப்படின்னு சொல்லும் போது இதுதான் கான்செப்ட். அண்ட் தென் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல எலிமெண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஐடென்டிஃபை பை த அட்டாமிக் நம்பர் ஆஃப் ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ் இஸ் நாட் இட்ஸ் மாஸ் நம்பர். ஸோ இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இதுல மென்ஷன் பண்ணணும். ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர்ல ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். பீட்டா பார்ட்டிகல் பீட்டா டிகே ரியாக்ஷன் இந்த இடத்துல நடக்கும் போது நம்ம எதை எடுத்துக்கிறோம், நம்ம பாஸ்பரஸை வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் பீட்டா பார்ட்டிகல் எமிஷன் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம்னு சொல்லும்போது பீட்டா டிகே அண்ட் தென் changes in atomic number, there is no changes in mass number. So gamma decay அப்படின்னு சொல்லும்போது காமால உங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்கவே அந்த அளவுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு எமிஷன் வேரியேஷன் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லாம இருக்கும். அதுதான் gamma decay. So beta decay only the energy level of nucleus changes, the atomic number and mass number radioactive nucleus remain the same, there is no changes. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து gamma decay அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், சாரி காமா டிகே சொல்லும்போது எனர்ஜி லெவல் மட்டும் தான் இதுல சேஞ்ச் ஆகும். நமக்கு எந்த ஒரு அட்டாமிக் நம்பரோ அல்லது மாஸ் நம்பரோ சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த ஒரு நமக்கு வந்து என்ன ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஸோ ஆல்பா பார்ட்டிகல் சொன்னா ரெண்டும் சேஞ்ச் ஆகும். தென் காமா பீட்டா டிகே அப்படின்னு சொல்லும்போது பீட்டால வந்து நமக்கு மாஸ் நம்பர் சேமா இருக்கும், அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகும். காமா டிகே அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி லெவல் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேயா, சோ அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் ரெண்டுமே கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபிஷன். This is very very important question. Okay, again and again நம்ம வந்து எல்லா பப்ளிக் கொஸ்டின்ஸ்லயுமே இப்போ வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடியதுதான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்றது. சரியா, நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லும் போது அணுக்கரு பிளவு, ஒரு அணுவாகப்பட்டது எப்படி நமக்கு வந்து அந்த பிளவுறுகிறது, அந்த ஃபிஷன் அப்படிங்கிறது எப்படி அந்த இடத்துல ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மெயின் இதனுடைய கான்செப்ட். யார் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா 1939 ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஓட்டோ ஹான் அண்ட் தென் ஸ்ட்ராஸ்மன் வந்து தான் இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. எதுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யூஸ்வலா எல்லாமே பார்க்கறது யுரேனியம் தான் இல்லையா. யுரேனியம் யூஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பார்த்திருக்கோம். மாஸ் நம்பர் இஸ் 235, அட்டாமிக் நம்பர் இஸ் 92. ஸோ இதை எதை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம்னு சொன்னா நம்ம வந்து நியூட்ரான், இதோட நியூட்ரானை யூஸ் பண்ணி தான் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கறதே இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் நடக்கும். சோ இது என்னவா ஆக்சுவலா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டா, when uranium nucleus is bombarded with a neutron, it breaks up into 2 smaller nuclei and then large amount of energy and 3 neutron was emitted from uranium. ஓகே, ஸோ யுரேனியமை நம்ம நியூட்ரான் உதவியோட என்ன பண்றோம், பம்பார்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு ஜென்ரலா இந்த யுரேனியம் அப்படிங்கிறது நமக்கு 2 நியூக்ளியா தனித்தனியா பிரியும், பேரியம் அண்ட் கிரிப்டான் அப்படிங்கிறது. அதுக்கு நமக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை, 3 நியூட்ரான் அப்படிங்கிறது நமக்கு எமிட் ஆகும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். அண்ட் தென் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஆல்சோ ரிலீஸ்டு. ஸோ நமக்கு ஆற்றல் அதிகமா கிடைக்குது, பிளஸ் 3 நியூட்ரான் கிடைக்கிறது. அண்ட் தென் பேரியம் அண்ட் தென் கிரிப்டான், இந்த ரெண்டா இது என்ன ஆகும், ஸ்பிளிட் ஆகும். சோ பேரியம்னுடைய அட்டாமிக் நம்பர் 58 and then mass number is 141. கிரிப்டான் மீன்ஸ் 36 and then 92 அப்படிங்கிறது தான் இதனுடைய மாஸ் நம்பர். அண்ட் தென்
அட்டாமிக் நம்பர். ஓகே, சோ இதுதான் என்னன்னு கேட்டா இந்த நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் நத்திங் தட் when an uranium nucleus is bombarded with the nutrient breakup into two smaller nuclei and then comparable mass அப்படின்னு சொன்னா நிறைய எனர்ஜியும் நமக்கு வெளியாகுது along with the emission of few neutrons and then energy. The process is breaking up a heavier nucleus into two smaller nuclei. நமக்கு வந்து அதிகமான ஒரு என்ன நியூட்ரானை வச்சு நம்ம யுரேனியம் பம்பார்ட் பண்ணும்போது பேரியம் அண்ட் கிரிப்டான் அண்ட் 3 நியூட்ரான்ஸ் அண்ட் தென் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது தான் நமக்கு இது ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, ஸோ இதனுடைய ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எழுதுறோம்னு சொன்னா இந்த கான்செப்ட் எழுதணும். அண்ட் தென் நியூக்ளியர் ஃபிஷனுடைய ரியாக்ஷன் எதை நம்ம யூஸ் பண்றோம்? யுரேனியம் அப்படிங்கிறது இல்லையா, 92 to 235. ஓகே, அண்ட் தென் பிளஸ் நமக்கு என்ன இருக்கு? நியூட்ரான். நியூட்ரான் அப்படின்னு சொல்லும் போது என்ன நமக்கு வந்து மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் வராது. இது இதனுடைய நியூட்ரல் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் எதவா ஸ்பிளிட் ஆகுது? பேரியம் அண்ட் தென் கிரிப்டான். சாரி, கிரிப்டான் சொல்றது பேரியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து 141 அண்ட் தென் 56. mass number is 141, atomic number is 56, 92 and then mass number is 36. okay, and then 3 நியூட்ரான்ஸ் கண்டிப்பா இதுல இருந்து வெளியாகுதுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். அண்ட் பிளஸ் எனர்ஜி. This is the reaction for nuclear fission. யுரேனியம் அப்படிங்கிறது 235, 92 பிளஸ் இதோட இது வந்து ஃபுல்லுமே பம்பார்ட் பண்றோம்னு சொன்னா நியூட்ரானை யூஸ் பண்ணி பேரியமாகவும் கிரிப்டானாகவும் நமக்கு வந்து ஸ்பிளிட் ஆகக்கூடியது. இதனுடைய கரெக்ட் நமக்கு வந்து மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கறத ரைட் பண்ணணும். பிளஸ் 3 நியூட்ரான் நமக்கு வெளியாறது அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். பிளஸ் எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது நிறைய நமக்கு எனர்ஜியும் இதுல கிடைக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறதுனுடைய முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் ஃபிஷனபிள் மெட்டீரியல் என்னெல்லாம் வருது அப்படின்னு கேட்டா, ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னன்னு கேட்டா இந்த பம்பார்ட் பண்றோம் இல்லையா, அந்த பம்பார்ட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ்ல என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான். சோ நம்ம ஒரு பொருளை எடுத்துட்டு எதை பண்றோம்? நியூட்ரானை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? அதை நம்ம வந்து பிளவு ஏற்படுத்துறோம். அப்படி அந்த பம்பார்ட் எடுக்கும்போது எதை யூஸ் பண்றோம்? யுரேனியம் தான். அப்ப யுரேனியம் 235 அண்ட் புளூட்டோனியம் 239 அண்ட் புளூட்டோனியம் 241 அப்படிங்கிறது தான் என்ன கேட்டா இந்த மாதிரி நியூட்ரானை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்? பம்பார்ட் பண்ண முடியும். சோ இதுக்கு என்ன ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஐசோடோப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐசோடோப் அப்படின்னு சொன்னா சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர். சோ யுரேனியத்தினுடைய எல்லா ஐசோடோப்புமே என்ன பண்ணும்னு கேட்டா கண்டிப்பாக இந்த நியூக்ளியர் ஃபிஷனுக்கு அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னா மேக்சிமம் 99.28% யுரேனியம் 238, ரிமைனிங் வந்து 0.72 யுரேனியம் 235 மட்டும்தான் கிடைக்குது. இதுல இருந்து தான் நமக்கு 238 அப்படிங்கிறது யுரேனியம் 238 அப்படிங்கிறது என்ன ஆகாது? பம்பார்ட் ஆகாது. சோ சேம் திங் யுரேனியம் 35 மட்டும் தான் இந்த நியூக்ளியர் ஃபிஷனுக்கு நமக்கு அக்செப்டபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த டிஸ்இன்டகிரேஷனுக்கு இல்லாத எல்லா எலமெண்ட்ஸுமே என்னன்னு கேட்டா நியூட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ன மாற்ற முடியும்? தனித்தனியான ஒரு எனர்ஜி லெவலாகவும் நியூட்ரான்ஸை நமக்கு வந்து கொண்டு வரதாகவும் நம்ம வந்து மாற்ற முடியும். எக்ஸாம்பிள் யுரேனியம் 238 அண்ட் தோரியம் 232 அண்ட் புளூட்டோனியம் 240. இதுதான் இதற்குண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் ஃபிட்டைல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய நேம் எக்ஸாம்பிள் யுரேனியம் 238, thorium 232 and plutonium 240. Next concept is chain reaction. Chain reaction means what? செயின் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கிறது அப்படின்னு சொன்னா அதுதான் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஹவ் இட் இஸ் பாசிபிள் மீன்ஸ் இப்போ ஒரு செயின் அப்படிங்கும்போது நம்ம எந்த எடுத்துக்கிறோம்? யுரேனியம் தான் எடுத்துக்கிறோம். யுரேனியம் 235 அண்ட் தென் 92. இதுல என்ன எமிட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆக்சுவலா நியூட்ரான் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, 3 நியூட்ரான் நமக்கு வந்து எமிட் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்ப 3 நியூட்ரான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரே ஒரு யுரேனியத்தை நம்ம நியூக்ளியர் ஃபிஷனுக்கு என்ன பண்றோம்? டிஸ்இன்டகிரேட் பண்ணும்போது, சிதைவுற செய்யும் போது அது என்ன பண்ணுது? பேரியமாவும் கிரிப்டானா பிளஸ் 3 நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான். சோ இந்த நியூட்ரான்ஸை மட்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இதுல இருந்து தான் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கறது நமக்கு வந்து புரியும். ஏன்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம், 3 நியூட்ரானை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்.
நம்ம என்ன செய்யறோம், நியூட்ரான் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஒரே ஒரு யுரேனியத்துல இருந்து எனக்கு 3 நியூட்ரான் அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ் அகைன் இது திருப்பியும் டிஸ்இன்டிகிரேட் ஆகும் தானா. அப்படிங்கும்போது ஒவ்வொன்னுல இருந்தும் 3 நியூட்ரான் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ இப்ப இந்த செயின் என்ன ஆகுது, நமக்கு 3 நியூட்ரான் 9 நியூட்ரானா கன்வெர்ட் ஆகுது. once again it will go to the disintegrate. திருப்பியும் மீண்டும் இது சிதைவுடுதுன்னு சொன்னா அப்ப பாருங்க, ஒவ்வொன்றுமே 3 நியூட்ரான திருப்பியும் கிரியேட் பண்ணுது. அப்ப அது என்ன ஆகும், 27 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கும். ஓகேயா, சாரி, திஸ் இஸ் 9, this is 3, 3, 9 and then 27 அப்படிங்கிறது தான். சோ இது எல்லாமே என்னன்னு கேட்டா நியூட்ரானா தான் மாறும். அப்ப ஒரு யுரேனியத்தை நம்ம வந்து நியூக்ளியர் ஃபிஷனுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணுது, நமக்கு 3 நியூட்ரானை கொடுக்குது. மீண்டும் அது சிதைவுறும் போது அந்த ஒவ்வொரு நியூட்ரானுமே 3 நியூட்ரானை கிரியேட் பண்ணுது. இப்ப 3 3s are 9 and once again திருப்பியும் இது என்ன ஆகும், ஃபிஷனுக்கு போகுதுன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு நியூட்ரானும் 3 நியூட்ரானை கிரியேட் பண்ணா 27 நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் கடைசியா ஃபார்ம் ஆகும். This is called as chain reaction அப்படின்னு சொல்லலாம். சில நியூட்ரியான் வந்து ஒவ்வொரு ஃபிஷன்லயுமே என்ன ஆகும், 3 நியூட்ரானை கிரியேட் பண்ணும். These 3 neutrons are turn can cause fission in 3 other யுரேனியம் நியூக்ளியை அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் என்ன ஆகும், 9 நியூட்ரான்ஸை கிரியேட் பண்ணும். ஒன்ஸ் அகைன் the 9 neutrons are turn may produce 27 neutrons. So this is known as chain reaction. chain reaction உடைய டெஃபினேஷன் அதுதான், கான்செப்ட் இதுதான். ஓகேயா, சோ நியூக்ளியர் ஃபிஷன்ல நமக்கு வந்து நியூட்ரானோட ஹெல்ப்போட நம்ம என்ன பண்றோம், அந்த நியூக்ளியர் ஃபிஷன் நம்ம நடத்துறோம்னு சொல்லும் போது ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன ஆகும், 3 நியூட்ரான் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அந்த 3 நியூட்ரான் 9, 27 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த செயின் ரியாக்ஷனை 2 டிவிஷனா நம்ம பண்ணலாம். ஒன் இஸ் கண்ட்ரோல்டு இல்லையா, திஸ் கொஸ்டின் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அண்ட் தென் அன்கண்ட்ரோல்டு, கட்டுப்பாடுள்ள வினை கட்டுப்பாடற்ற வினை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 குரூப்பா இதுல இருக்கு, 2 டிவிஷன் ஆக்சுவலி. ஓகேயா, இதுல 2 பிரிவு இருக்கு, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதை நம்ம வந்து செயின் ரியாக்ஷனை, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டா, நார்மலா சாதாரணமாக இது ரியாக்ஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த ரியாக்ஷன்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு நியூட்ரானுமே ஒரு குறிப்பிட்ட அளவு மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். இப்ப 27 அப்படின்னு சொன்னா அதை மீண்டும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளவு செயின் கண்ட்ரோலிங் இல்லாமையே போயிட்டே இருக்கும் இல்லையா. எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் அப்படிங்கும்போது ஒரு லிமிட்டா தான் அந்த நியூட்ரான்ஸை நமக்கு வந்து என்ன ஆகும், எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே என்னன்னு கேட்டா கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் இஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் ரிலீஸ்ட் மெயின்டைன் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட், achieved by the absorbing the extra neutrons with neutron absorber leaving only one neutron produced further. ஒரே ஒரு நியூட்ரான் நமக்கு வெளிவருது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். 3 நியூட்ரான் போதுதான் என்ன ஆகும், 9, 27 அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். சோ the reaction is sustained in a controlled manner. The energy released due to controlled chain reaction. This is the main concept. எனர்ஜி லெவல்ல நம்மளால என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா தான் அதுதான் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த செயின் ரியாக்ஷன், கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ல நமக்கு வந்து ஒரே ஒரு நியூட்ரான் வந்துட்டு இருக்கும், நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கும். அப்ப நமக்கு எனர்ஜிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும். So controlled chain reaction use a nuclear reactor to produce energy is a sustained and controlled manner. அதுதான் நமக்கு இந்த கான்செப்ட். தவிர அடுத்தது கண்ட்ரோல் அதிகமா கேட்கறத விட அன்கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் கேட்கும். ஏன்னா அதுலதான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இப்போ 27 அப்படிங்கிறது அந்த பிக்சரோட நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணுது, நியூட்ரான் நமக்கு வந்து 3, 9, 27 அப்படின்னு ஃபுல்லுமே என்ன ஆகாது, கண்ட்ரோலிங் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிட்டே இருந்தது இல்லையா, அதுதான் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் சொல்லலாம். Control chain reaction, number of neutron multiples identify the causes fission is a large amount of fissile material.
அந்த அளவுக்கு நமக்கு ஃபிஷன் அப்படிங்கிறது பாசிபிள் ஆயிட்டே இருக்கும். யுரேனியம் என்னவா மாறுது, நமக்கு வந்து கிரிப்டானா பேரியமாகவும் மாறிட்டு ஒரு நியூட்ரான், அந்த ஒரு நியூட்ரான் திருப்பியும் அந்த 3 நியூட்ரான்ங்கிறது எகைன் 9 and then 27. அதுதான் இங்க கொடுத்திருக்கிற உங்களுக்கு பிக்சர். See here. ஸோ இந்த அன்கண்ட்ரோல்டு ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. இந்த மாதிரி தான் நமக்கு அன்கண்ட்ரோல்டா நமக்கு ஃபுல்லா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது தான் இந்த இடத்துல நமக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட். சி, அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், த நம்பர் ஆஃப் நியூட்ரான் மல்டிபிள்ஸ் ஐடென்டிஃபைலி அண்ட் காசஸ் ஃபிஷன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிலி மெட்டீரியல். ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆஃப் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வித் த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் செயின் ரியாக்ஷன் யூஸ்ட் இன் த ஆட்டம் பாம். இந்த ஒரு இந்த லைனும் நமக்கு வந்து மெயின் கான்செப்ட். ஆர் அதர்வைஸ் இந்த லைனை பேஸ் பண்ணி கூட நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஆட்டம் பாம்க்கு எந்த செயின் ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்றோம்னு கேட்டா, அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் இஸ் யூஸ்ஃபுல் டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆட்டம் பாம். ஆட்டம் பாம் தயாரிக்கிற இடத்துல நமக்கு என்ன வேணும்? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வி நீட் இன் தட் பிளேஸ். அப்ப பாம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்? நிறைய நமக்கு எனர்ஜி நமக்கு ரிலீஸ் ஆகணும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் யூஸ் டு ஆட்டம் பாம் டு ப்ரொடியூஸ் த எக்ஸ்ப்ளோஷன். வெடிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான். ஸோ அப்போ இந்த அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த பிக்சரை டிரா பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க எழுதணும். ஸோ ஜஸ்ட் ஐ ரிவைஸ் what are the topics today we learn. First one is units of radioactivity. There are 4 units: Curie, Rutherford, Becquerel and Roentgen. Curie means disintegration depend பண்ணி தான் நம்ம அதனுடைய யூனிட்டை நம்ம மெஷர் பண்றோம். 3.7 into 10 power 10. Rutherford means 10 power 6 per second. Becquerel அப்படின்னு சொல்றது ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது டிஃபைன்ட் as a quantity of 1 disintegration per second. ஒரே ஒரு டிஸ்இன்டகிரேஷன் இருந்தா. ரான்ஜென்ட்டை எங்க நம்ம யூஸ் பண்றோம்னா காமா அண்ட் எக்ஸ்ரேஸ்க்கு மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா காமா ரேஸ் அப்படின்னு சொன்னா என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆல்பா டிகே அப்படின்னா என்ன, பீட்டா டிகே, காமா டிகே எங்க ஆகும். ஆல்பா டிகே அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஹீலியம் ரிலீஸ் ஆகுது, ஹீலியம் ஆட்டம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். பீட்டா டிகே அப்படிங்கும்போது அதனுடைய அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பர் எப்படி சேஞ்சஸ் ஆகணும். ஆல்பா டிகேனா மாஸ் நம்பர் 4 ரெடியூஸ் அண்ட் 2 நம்பர் அட்டாமிக் நம்பர் ரெடியூஸ் ஆகணும். பீட்டா டிகேல there is no mass number changes, 1 atomic number is increased. gamma number there is no changes, only energy மட்டும்தான், எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகும். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொன்னா என்னங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஃபிஷன் அப்படிங்கிறது நியூட்ரானை வச்சு நம்ம என்ன பண்றோம், யுரேனிய டிஸ்இன்டகிரேட் பண்ணும்போது பேரியமாகவும் கிரிப்டானாகவும் பிரிஞ்சு நியூட்ரான் 3 நியூட்ரான்ஸை எமிட் பண்ணும், பிளஸ் எனர்ஜியை நிறைய ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ்னா என்னங்கிறது பார்த்தோம். செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்னா என்ன. ஸோ தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் டு read that part and then write the diagram and then as well as the reactions. ஏன்னா ஒவ்வொன்றிலையும் எதிர நமக்கு அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் சேஞ்சஸ் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் அகெயின் ஒவ்வொரு முறையும் எழுதி எழுதி பார்க்கும்போது தான் நமக்கு மனப்பாடாகும். ஓகே, இஸ் there any doubt means you please ask the next class. Thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.